தமிழ்னு சொல்லுவோம் கன்னி மூலை நிறுதி மூலம்பாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும். நம்ம ஒருவேளை அந்த மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய தலைவின் தங்கக்கூடிய இடங்கள்ல நம்மளோட குழந்தைகளையோ இல்லாட்டி விருந்தாளியா வரக்கூடிய கூட தங்க வச்சீங்கன்னா விருந்தாளி வீட்டை விட்டு போக மாட்டான். ஈசான மூலை கெட்டுருச்சு. அந்த வீட்டில் அந்த தலைமகன் குடியிருக்க முடியாது, அந்த மூத்த ஆண்மகன் குடியிருக்க முடியாது. இவங்களெல்லாம் ஊரை விட்டே துரத்தி வெளிநாட்டுக்கு போக வச்சிடும். பயமுறுத்துறதுக்காக சொல்லல, அந்த வீட்டை விட்டு அவளை பிரிக்கும், தலைமகனும் பிரிக்கும், மூத்த ஆண் குழந்தைய பிரிக்கும். அப்போ இவங்களை பிரிக்காம இருக்கணும். அது ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களே ஏதாவது ஜாதக அமைப்பில் ஏதாவது இருக்குமா, இந்த செவ்வாய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் ஃப்ளாட்ஸ் தான் அமையும். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு தான் அமையும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வாஸ்து கோளாரோட தான் அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, முதலாளி எப்பயுமே ஒரு சேர்ல உட்கார்ந்தாருன்னா அந்த சேரை விட ஒரு இன்ச்சு கம்மியாக தான் அவங்களோட தொழிலாளியே உட்காரணும். நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப பேருக்கு அந்த விஷயம் சூட்சமம் புரியாது. ஒருவேளை முதலாளி சேரை விட ஒருத்தன் ஒரு இன்ச்சு கூட உட்காந்துங்கன்னா, என் நண்பரோட அண்ணனுக்கு அந்த மண்டபத்தில் முதல் கல்யாணம். நல்லா பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துலேயே டிவோர்ஸ், குழந்தையும் பிறந்துருச்சு, பிறந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ். சரி, இதே எனது நண்பர் அடுத்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு புது கல்யாண மண்டபத்தில் தான் கட்டுறாரு, ஒரே வருஷத்துக்கு டிவோர்ஸ். என்னன்னா, இந்த புது மண்டபங்கள் புது வீடுலாம், அப்போ இந்த புதிய வீடு கொடுக்கும்போது இதில் ஒரு சின்ன சிக்கல்னா, அது ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு வித்திருந்த வீடு, அந்த குடியிருந்த வீடு இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க போய் குடியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க புழங்கின வீடு. புத்தம் புதிய வீடாக இருந்தால் புதுமண தம்பதிகள் போய் தங்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் குரு நாகராஜ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கும் என்ன வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க சொல்லும் போது இப்போ ஈசானிய மூலை சொன்னீங்கல்ல சார், அந்த மாதிரி இப்போ அக்னி மூலையில இருக்கக்கூடிய இடத்துல கிச்சன் இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ எந்தெந்த மூலையில என்னென்ன விஷயங்கள்? இப்போ பொதுவாக அக்னி மூலையில் கிச்சன் இருக்கணும். அப்புறம் நான் சொன்ன அந்த நிறுதின்னு சொல்லக்கூடிய கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்னு சொல்லுவோம் கன்னி மூலை நிறுதி மூலம்பாங்க. அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும். இந்த வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய இடங்களில் விருந்தினர்கள் வந்து தங்கக்கூடியது, அப்போ பெண் குழந்தைகள் தங்கக்கூடியது, அதாவது வயதுக்கு வந்து பெண் குழந்தைகள் தங்கக்கூடிய இடமா இருந்தால் அவங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு வெளியேறிடுவாங்க, எம்பிடுவாங்க. நம்ம ஒருவேளை அந்த மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய தலைவின் தங்கக்கூடிய இடங்களில் நம்மளோட குழந்தைகளையோ இல்லாட்டி விருந்தாளியாக வரக்கூடிய கூட தங்க வச்சிங்கன்னா விருந்தாளி வீட்டை விட்டு போக மாட்டான். இந்த ஒரு படத்தில் வடிவேலை சொல்லுவாங்க, டே நீ ஒரு தீபாவளிக்கு இந்த வந்த 10 வயசாக இருக்கும், தீபாவளிக்கு வந்த இன்னும் பல தீபாவளி முடிஞ்சிச்சு, இன்னும் நீ ஊரை விட்டே போகலன்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி தான் தங்கிக்குவாங்க. ஸோ அதனால் விருந்தாளிகள் தங்க வேண்டிய ரூமில் தான் விருந்தாளி தங்கணும். இல்லாத பட்சத்தில் முதலாளி தங்க வீட்டில் தங்குற இடத்துல அவன் தங்கினானா அவன் அங்கே இருந்துருவான். அது மாதிரி வயதானவர்கள் வந்து இந்த ஈசான மூலையில் தங்க வைக்கலாம். திருமணம் ஆகாதவர்களை ஈசான மூலையில் தங்க வைக்கலாம். திருமணமாகி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் இல்லாதவங்களெல்லாம் நீங்கள் அந்த ஈசான மூலையில் தங்க வைக்கலாம். இதெல்லாம் பெட்ரூம் கணக்கு வரும்போது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி அக்னி மூலையில் தான் சமையலறை இருக்கணும். மாற்று இடம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒருவேளை அங்கே அமைக்கவே முடியலைன்னா வாயு மூலையில் வைக்கலாம், தப்பு இல்லை. சாமி ரூமு அப்படின்னு சொல்லும்போது அது ஈசான மூலையில் தான் இருக்கணும், அதுதான் கம்பல்சரி. ஒருவேளை அங்கே வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கக்கூடிய அந்த கன்னி மூலையில் வைக்கலான்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா கலவி செய்யக்கூடிய இடம் அந்த இடம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்கே கலவி நடக்காமல் ஒரு ஒரு இது மட்டும் இருக்குது, சாமி ரூம் மட்டும் இருக்குன்னா அது வைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இதெல்லாம் கெடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மாற்றம் இருக்குது அப்படின்னா அப்போ அது சார்ந்த அந்த சார்ந்த நபர்களுக்கு கெடுதல் உண்டாகும். இப்போ அக்னி மூலை கெட்டு போச்சு, அது கட்ட வேண்டிய அளவில் இல்லை கட்ட வேண்டிய இடத்துல அந்த கனமான பொருள் வைக்க வேண்டிய இடம், கனம் இல்லாத பொருள் வைக்க வேண்டிய இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் மாற்றி இருக்குது. அடுப்பு வைக்க வேண்டிய இடத்துல தண்ணி குழாயை வச்சுருவான், தண்ணி குழாயை வைக்க வேண்டிய இடத்துல அடுப்பு வச்சுருவான். இப்போ என்ன ஆகுனா, இந்த இடம் கெட்டு போனதுனால அந்த வீட்டு எஜமானி அம்மாவுக்கு முதல்ல கர்ப்பப்பை பிரச்சனை வரும். ஓகே, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்லாத பட்சத்தில் அந்த கர்ப்பப்பைக்கு கோளாறு உண்டா பண்ணி அந்த அம்மாவை பெரிய துன்பத்துக்குள்ள ஆகிடும். இல்லை அப்படின்னா எல்லாமே எனக்கு நல்லா சரியாக இருக்குன்னா அந்த அம்மாவோட கேரக்டரை கருத்து விட்டுரும். அதுதான் பிரச்சனை. ஈசான மூலை கெட்டுருச்சு. அந்த வீட்டில் அந்த தலைமகன் குடியிருக்க முடியாது, அந்த மூத்த ஆண்மகன் குடியிருக்க முடியாது. இவங்களெல்லாம் ஊரை விட்டே துரத்தி வெளிநாட்டுக்கு போக வச்சிடும், இல்லைன்னா உலகத்தை விட்டே போக வச்சிடும். இதுதான் அந்த, அதாவது இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல, அந்த வீட்டை விட்டு அவளை பிரிக்கும், தலைமகனை பிரிக்கும், மூத்த ஆண் குழந்தைய பிரிக்கும்.
அப்போ இவங்கள பிரிக்காம இருக்கணும். அது அந்த மூளை நல்லா இருக்கும். ம். இப்போ அந்த கெட்டு போன ஃபேஸ் இப்போ வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. அவங்க அத பார்க்கவே இல்ல. இப்போ கட்டுனதுக்கு அப்புறமா இப்ப தெரியுது. இப்போ வந்து உங்கள மாரி ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இப்போ கெட்டு போச்சு அப்டின்னா, அத எப்படி அவங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும்? அதான் அது நிவர்த்தி பண்ற மாதிரியான இருந்தா அத நிவர்த்தி பண்ணணும். முடியாத பட்சத்தில நான் சொன்ன டெமாலிஷ் பண்ணி தான் திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படி டெமாலிஷ் பண்ணா அதுக்கும் முறை இருக்கு. நீங்க இஷ்டத்துக்குலாம் அழிச்சிட முடியாது. நான் எப்படி போர வந்து மூடுறதுக்கு முறைப்படி பூஜை செய்யணுமோ, அது மாரி டெமாலிஷ் பண்றதுக்கும் முறைப்படி தான் செய்யணும். இப்போ பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, "இவர் என்னய்யா வீட்டையே இடிச்சுட்டு கட்ட சொல்றாரு." அதாவது திருத்தவே முடியாத அளவுக்கு ஒரு தப்பா கட்டி போட்டாங்க அப்படின்னா, அத இடிச்சு தான் கட்டணும். திருத்த முடியிற அளவுக்கு தப்பு இருந்துச்சு அப்படின்னா, அது திருத்திடலாம். இப்போ ஒண்ணும் கிடையாது. ஈசான மூலையில கொண்டு போய் லெட்டின் பாத்ரூம் போட்டுருவாங்க. லெட்டின் பாத்ரூம் அங்க போடவே கூடாது. அப்ப அங்க போட்டா என்ன நடக்கும்? ஆண் ஆண் வாரிசு இல்லாம போயிடும். அப்ப ஆண் வாரிசு இல்லாம போனா அந்த தலைவனும் இல்லாம போயிடுவாரு. ஆண் வாரிசும் இல்லாம போயிடும். இல்ல பெண் குழந்தைகளா அது சொத்த ஆட்சி செய்ய வேண்டியதுதான். அப்போ அத மாத்தத்தான் வேணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த இடத்தையாவது எடுத்து, அந்த லெட்டின் போட்டிருக்கிற அந்த இதுல, அந்த கீழ இது போட்டிருப்பாங்கல்ல, செப்டிக் டேங்க்ன்னு சொல்லி. அப்ப அந்த செப்டிக் டேங்க காலி பண்ணி, அது நல்ல தண்ணி அந்த போர் வாட்டர்ன்னு இந்த வாட்டர் சொல்லுவாங்கல்ல, கார்ப்பரேஷன் வாட்டரு. அத கொண்டு போய் அத விடணும். அப்ப அங்க இருக்கிற மேல இருக்கக்கூடிய அந்த லெட்டின் பாத்ரூம உடைச்சு எடுக்கணும். எடுத்துப்புட்டு அத வேற இடத்துக்கு பண்ணணும். வேற இடத்துக்கு அத கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் மெத்தடு. ஸோ, அதெல்லாம் நீங்க சொல்லும்போது இஷ்டத்துக்கு நீங்க செஞ்சிட முடியாது. போனோனே இடிச்சிட முடியாது. அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அத வாஸ்து பூஜை செய்யணும். புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லையா? வாஸ்து பூஜை பண்ணி தான் அத எடுக்கணும். நான் இந்த மாரி தப்பு பண்ணிட்டோம். இத எடுக்கணும்னு சொல்லி எடுத்துப்புட்டு திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து ஒருத்தவங்க இப்போ இடம் பார்த்து, இதெல்லாம் பார்த்து வீடு கட்டுறாங்கம்போது, இதெல்லாம் இப்ப சாத்தியம். இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டாவே சில பேர் வாங்குறாங்க. வீடாவே வாங்குறாங்க அப்டின்னா, இப்போ ஃப்ளாட்ஸ்லலாம் வந்துட்டு இப்போ அடுக்குமாடி குடியிருப்புல இல்லையா? இப்போ கீழ இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் தான் வாஸ்து செல்லும். அதுக்கு மேல மேல போகும்போது வாஸ்து செல்லாது அப்டின்லாம் ஒரு பேச்சு இருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? வாஸ்து அப்படிங்கிறது நீங்க சொந்தமா அந்த இடத்த நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு தான் வாஸ்து தான் வேலை செய்யணும். அது அந்த வாஸ்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்ப என்னெல்லாம் அ அ பலன் சொன்னனோ, அதாவது தீய பலன் நடக்கும்னு சொன்னா, அது பூரா அந்த வீட்ல நடந்தே ஆகும். அதனால தான் பாருங்க, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் பாருங்க. தனி வீட்ல இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைலுக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்ப மாறுதல் இருக்கு. அந்த இன்னொரு வார்த்தை என்கிட்டலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த பிளாட்ல இருக்கிறவங்கள ஏதாவது ஜாதக அமைப்புல ஏதாவது இருக்குமான்னு. இந்த செவ்வாய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் ஃப்ளாட்ஸ் தாங்க அமையும். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு தான் அமையும். அதில பார்த்தீங்கன்னா, அவங்க வாஸ்து கோளாறோட தான் அமையும். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்கும். ஒரு பிளாட்ல வந்து அ இந்த இந்த அடுக்குமாடி குடியிருப்புல வந்து 4 வீடு இருக்கும். ம். இந்த 4 வீட்ல ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் வாஸ்து சரியா அமையும். மத்த 3 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, வாஸ்து மிஸ்மேட்ச் தான் ஆகும். அப்ப இந்த மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய வீட்ல பூரா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். வாஸ்துபடி இருக்கிறவங்க வீட்ல பூராவுமே நல்லது நடக்கும். இந்த வாஸ்து இல்லாத வீட்ல பூரா மிஸ்மேட்சிங் இருக்கும். அதான் நான் சொல்றேன். இவங்களுக்கு பூரா செவ்வாய் கெட்டுருக்கும். செவ்வாய் நீசமா இருக்கும். செவ்வாய் பகை வீட்ல இருக்கும். செவ்வாய்க்கு அதாவது பாவகர்த்தாடில இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில அந்த செவ்வாய் கெட்டு போயிருக்கும். இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அமையும். இப்போ தற்காலிகமா ஒருத்தவங்க வந்து வாடகை வீட்ல இருக்காங்க. இப்போ அவங்க சொந்த வீடு இனிமேல் கட்ட போறாங்க அப்டின்னா, இப்ப இருக்கக்கூடிய வாடகை வீட காலி பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வாஸ்து கெட்டு இருக்கு அப்டின்னா, வேற எதனா ஒரு பரிகாரம் அந்த மாரி எதனா சாத்தியம்? கண்டிப்பா இருக்குங்க. அதாவது செலவில்லாத பரிகாரம் ஒண்ணு இருக்கு. நீங்க 11 மா இலை. அதான் மா இலை ஏன் இங்க சொல்றேன்னா, மயனுக்கு பிடித்த இலை மா இலை. மயன் தான் வாஸ்துக்கு அத்தாரிட்டி. ஓகே. கடவுள் அவர்தான். நல்லா பார்த்துக்கங்க. அவருக்கு பிடிச்சது மா இலை. இந்த மா இலையில 11 இலை எடுத்து, நம்ம மா இலைய நூல்ல கட்டணும். இந்த நூல்ல கட்டும்போது சிலர்லாம் மா இலைய அந்த காம்ப வளைச்சு மா இலைய இது பண்ணுவாங்க. அந்த ஓட்ட போட்டு கட்டுவாங்க. அப்படி கட்டக்கூடாது. மா இலை டேமேஜ் ஆகக்கூடாது. ஓகே. நல்லா பார்த்துக்கங்க. ரொம்ப பேர் அப்படித்தான் கட்டுவாங்க. மா இலைய மடிச்சு கட்ட வேண்டிய செய்யக்கூடாது. தப்பு. டேமேஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு பொருள வாங்கி ஊனமாக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ மா இலைய ஊனமாக்கக்கூடாது. மா இலை சுத்தமான இலையா இருக்கணும். ஓட்டை இல்லாத இலையா இருக்கணும். கருப்பு இல்லாத இலையா இருக்கணும். அந்த இலைய ஒரே மாரி அளவுல 11 இலைய எடுத்து நூல்ல கட்டி, அந்த நிலவாசல்ல சனிக்கிழமை கட்டணும். ம். ஓகே. இந்த சனிக்கிழமை கட்டின இலைய எடுத்து போட்டு அடுத்த சனிக்கிழமை புது இலை கட்டணும். அப்ப ஒரு வருஷத்துக்கு கட்டணும். 52 வாரம் கட்டணும். கட்டுனீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட வாஸ்து தோஷமும் உங்கள பெருசா பாதிக்காது. அப்போ ம். மா இலைய நீங்க வீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அத கரெக்ட்டா வாரம் வாரம் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த தோஷமும் எதுவும் செய்யாது. ஓகே. அது நான் சொல்றது ரொம்ப பெரிய தோஷத்த சொல்லிக்கிறேன்ல. சின்ன சின்ன தோஷங்கள் தான். ரொம்ப பெரிய தோஷத்த நீங்க மாத்தித்தான். அதாவது தலைவலி, காய்ச்சலுக்கு சாதாரண மருந்து சாப்பிட்டுறலாம். கேன்சருக்கு சாதாரண மருந்து சாப்பிட முடியாது. அது மாரி தான். ஸோ இத மனசுல வச்சுக்கணும்.
இப்போ நெறைய இடங்கள்ல வந்து வீட்ல வாசல் வெளியில வந்து இந்த கண் திருஷ்டி விநாயகர்லாம் பதிச்சிருக்காங்க இல்ல? ஆமா. அதெல்லாம் பண்ணலாமா? வைக்கலாங்க, தப்பில்ல. அது வந்து எப்படின்னா, அந்த அ அதாவது இது பாய்ச்சல் சொல்லுவாங்க. அந்த முச்சந்தி, நாள் சந்தி இதெல்லாம் சந்திக்கிற இடத்துல அந்த வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பான முறையில நீங்க அந்த விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணித்தான் ஆகணும். பட் என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப பேரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி பண்ணி தான் வச்சிருக்காங்களே தவிர, அதுக்கு அத குளிக்க வைக்கிறது கிடையாது. அதுக்கு நைவேத்தியம் குடுக்குறது கிடையாது. இல்ல சிலையே எல்லாமே இப்போ டைல்ஸ் மாரி வைக்கிறாங்க அந்த டைல்ஸ் மாரியே இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சு சிலை வைக்கிறது தான் சிறப்பு. ஓ! நீங்க டைல்ஸ்லாம் வைக்கிறதெல்லாம் வந்து சிறப்பு கிடையாது. சிலை மாரி தான் அடைச்சு வைக்கணும். அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ரெகுலரா சாமி கும்பிடணும். பண்ணிட்டு வர்றது மூலமா தான் அது சரியாகும். இல்லைன்னா அந்த மாரி இடத்த நீங்க தேர்ந்தே எடுக்கக்கூடாது. ஓகே. இதுதான் கதை. சரி. இப்போ வீட்டுக்கு வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி ஒருத்தவங்க வியாபாரம் பண்றதுக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ தொழில் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்து, இப்போ அதோட வாசல் எந்த திசையில இருக்கணும்? கல்லாப்பெட்டி எந்த பக்கம் வைக்கணும்? அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இருக்கு. இப்ப ரொம்ப பொதுவா வந்து கல்லாப்பட்டியில எந்த ஏரியால இருக்கும்னா, அதாவது தென்மேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய, கன்னியாகுமரின்னு சொல்லக்கூடிய நிறுதி மூலையில தான் அவங்களோட அந்த கல்லாப்பெட்டி வைக்கணும். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கல்லாப்பெட்டி அங்க இருக்கிற மாரி தான் வச்சுக்கணும். ரொம்ப பொதுவா அந்த கல்லாப்பெட்டி எப்படி வைக்கணும்னா, எந்த உயரத்தில வைக்கணும் அப்படின்னா, உங்களோட தொப்புள் பகுதி நீங்க உட்காந்தீங்கன்னா, உங்களோட தொப்புள் பகுதியும், அந்த கல்லாப்பெட்டியும் ஒரே சமமா இருக்கணும். ஓ! நல்லா போகுது. ஏன்னா இங்க தான் தொப்புள் தான் லட்சுமி இங்க தான் குடியிருக்காங்க. இங்கேருந்து தான் அங்க வரும். ஸோ இந்த தொப்புள் பகுதி அந்த அந்த கல்லாவுக்கும் அந்த ஒரு தொடர்பு இருக்கணும். அது உங்க கடையில நீங்களே வேலை பார்த்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ஆள் போட்டாலும் சரி, அந்த பகுதியில இருக்கணும். இருந்தோம்னா அந்த கல்லால திருடு போகாது. ஓகே. இல்லாட்டி வேலை பார்க்குற என்ன பண்ணுவான் தெரியுமா? ம். அவரு முதலாளி போனோனே 50, 100 எடுத்து வச்சுக்குவாரு. இந்த 50, 100ங்கிறது உட்கார்றவன் பூரா எடுப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. இது சமமா இருந்துச்சுன்னா, இந்த தொப்புள் கொடி உறவுக்கு வந்து ஒரு கை வைக்கிற பழக்கம் வராது. ஓகே. அதான் தொப்புள் கொடி உறவான்னு கேள்வி கேட்பான். தொப்புள் கொடி உறவுன்னா அவன் உருத்தா இருப்பான். ஸோ அவன் வந்து அதில எடுக்க மாட்டான். இல்லாதவன் இவன் எடுப்பான். இதுதான் கதை. ஸோ இத அப்படி வச்சுக்கணும். அதே மாரி நான் சொன்ன மாரி அந்த நிறுதி மூலைன்னு சொல்லக்கூடிய ஏரியால தான் இந்த கல்லாப்பெட்டி வைக்கிற மாரி இருக்கணும். அவங்க உட்காரக்கூடிய ஆட்கள் வடக்கு பார்த்தோ, கிழக்கு பார்த்தோ உட்கார்ற மாரி இருக்கணும். இருந்தா அது சிறப்பு தரும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, முதலாளி எப்பயுமே ஒரு சேர்ல உட்கார்ந்தாருன்னா, அந்த சேர விட 1 இன்ச் கம்மியா தான் அவங்களோட தொழிலாளிகள் உட்காரணும். ஓ! நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப பேருக்கு அந்த விஷயம் சூட்சுமம் புரியாது. ஒருவேளை முதலாளி சேர விட ஒருத்தன் 1 இன்ச் கூட உட்காந்தாங்கன்னா, அவன் தான் அங்க முதலாளியா மாறிடுவான். இந்த முதலாளி அந்த கடைய வித்துட்டு போயிருவாரு. இந்த ஆஃபீஸ அவன்ட்ட குடுத்துட்டு போயிருவாரு. அதனால தான் நீங்க அந்த வாட்ச்மேன் வெளியில உட்காந்துருப்பாங்க. செக்யூரிட்டி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சேர் தான் குடுத்துருப்பாங்க. தரையில உட்கார்ற அளவுக்கு மாரியான ஒரு சேர்ல தான் அவர் உட்காந்துருப்பாரு. உயரமான சேர்ல உட்கார மாட்டாரு. ஒருவேளை அவரு முதலாளிய விட உயரமான சேர்ல உட்கார்ந்திருந்தாருன்னா, அவரு கூடிய சீக்கிரம் அந்த கம்பெனிக்கு முதலாளியா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாரி இந்த சேர்ஸ் போடுறதுலயும் இந்த அமைப்பு உண்டு. அண்ட் தென் இந்த முதலாளிகள்லாம் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அ ராயலா இருக்கணும். அப்புறம் நான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ரோலிங் சேர்ல உட்காருவாங்க. அவரோட பதவி என்னைக்குமே வந்து நிலையா இருக்காது. இந்த முதலாளி வந்து கூடிய சீக்கிரம் மாற்றப்படுவார். இந்த கம்பெனிய விட்டு மாறுவார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. நிலையான சேர்ல உட்கார்றது தான் முதலாளி. நீங்க பழைய காலத்துல பெரிய பெரிய முதலாளிலாம் போய் பாருங்க. ஒரு மரச்சேர் வச்சிருப்பாங்க. அந்த மரச்சேர் நகலாது. அதில தான் ஒரு தலாணிய குட்டி தலாணிய போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த தலாணி நஞ்சு போனா கூட அதில உட்காந்துருப்பாங்க. அழுக்கா இருந்தாலும் உட்காந்துருப்பாங்க. அந்த சேர் நகலாது. அதேமாரி அகட்டிக்கிட்டு நகட்டக்கூடாது. டெய்லி நகட்டக்கூடாது. கூட்டுறவங்க கூட என்ன பண்ணா, அது அப்படியே தான் கூட்டி எடுத்துட்டு போங்க. ஓயாம நகட்டி நகட்டி வைக்கக்கூடாது. இன்னைக்கு உட்காந்த இடத்துல இருந்து 2 இன்ச் நகண்டு உட்காரக்கூடாது. அதே இடத்துல உட்காரு. அவங்க நிலையா இருப்பாங்க. இல்லாட்டி மாறிடும். ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாரி எப்பயும் போல தான் ஒருவேளை ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா, அது சமையல் ஈசனம் இதில தான் இருக்கும். அது அக்னியில தான் இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் வீட்டுக்கு மாரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி. இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க இல்லையா? வீட்ட கட்டிப்பாரு, கல்யாணத்த செஞ்சுப்பாருன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம், இப்போ வந்து வீட்ல பேரண்ட்ஸ் வந்து இப்போ புதுசா வீடு கட்டி குடுக்குறாங்க. ஸோ, அங்க வந்து இவங்க 2 பேர் மட்டுமே வந்து குடியேறுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ, அந்த மாரியான விஷயங்கள்ல வந்துட்டு, அங்க என்ன மாதிரியான தப்புலாம் அந்த வீட்ல இருக்கும்? இவங்க போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள அணுகணும்? ஓகே. இப்ப நீங்க கேட்கிற கேள்விய நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன மாரி கல்யாணம் கட்டிப்பாரு, வீட்ட கட்டிப்பாருங்கிறதெல்லாம் அ பெரிய பழமொழியா இருந்துச்சு. அது உண்மதான். இன்னைக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் வீடு வாங்குனதுக்கப்புறம் கல்யாணமே முடிப்பேன்னு சொல்லி, இந்த ஐடி நிறுவனத்தில இருக்கிறவங்கலாம் நாங்க கேட்குறோம். செவி வழி செய்திகளா கேட்குறோம். அது மட்டும் இல்ல கண்ணாலே பார்க்குறோம். அதே மாரி சிலருக்கு அந்த கொள்கையோடயே இருக்காங்க. நான் வீட கட்டுனதுக்கப்புறம், கார் வாங்குனதுக்கப்புறம் கல்யாணம் முடிப்பேன்லாம் இருக்காங்க. மகிழ்ச்சி எனக்கு. இப்ப அதில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சில இடங்கள்ல அதாவது பொண்ண பெத்தவங்க மகளுக்கு கிஃப்ட்டா
குடுக்குறாங்க. சில சமயம் மாப்பிள்ளை வீட்லயும் எங்க மகனுக்கு நாங்க புது வீடு வாங்கியிருக்கோம். கல்யாணம் முடிச்ச உடனே நேரடியா புது வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்லாம் முதலே கண்டிஷன் போட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க. இல்ல இவங்களுக்கு கல்யாணம் முடிச்ச உடனே புது வீட்ல வச்சிரணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு தான் கல்யாணமே முடிக்கிறாங்க. இப்ப இதுல வந்து ஒரு வாஸ்துல ஒரு சின்ன சிக்கல் இங்க இருக்கு. அந்த வீடு வந்து வாஸ்துபடியே கட்டியிருப்பாங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட் வாஸ்துலயே கட்டியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த புதுமண தம்பதிகள் புது வீட்ல குடி போகலாமா? அப்படின்னா கூடாது. ஓ! இது ரொம்ப பேருக்கு அது தெரியல. அப்படி போனவங்க தான் கூடிய சீக்கிரம் அந்த செப்பரேஷன் ஆனவங்க. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு புது வீடு, புதிய பாலம், புதிய டேம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பலி குடுக்கணும். அதில தான் நம்ம இந்த தச்சு கழித்தல் பேசும்போது கூட அந்த சேவல பலி குடுத்தாங்கன்னு சொன்னோம். அது இன்னைக்கு ரொம்ப பேர் அப்போஸ் பண்றாங்க. அதற்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்கு. அது உங்ககிட்ட நான் விட்டுறேன். அது வேற விஷயம். அதான் நான் சொல்லிட்டேன். பட் பலி குடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது கடைசியா அங்க தான் கொண்டு போய் விடும். அதுதான் கொண்டு போய் விடும். இப்ப நம்ம லிங்கான்னு ஒரு படம் சமீபத்தில ரஜினிகாந்த் நடிச்ச படம் பார்த்தோம். ஒரு டேம் கட்டிருவாங்க. நீண்ட நெடுங்காலமா திறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. பலி குடுக்காம வச்சிருந்திருப்பாங்கன்னு அந்த கதையில காட்டுவாங்க. கடைசியில பார்த்தா, அங்க ஒரு பலி குடுத்து நடந்துரும். ஒரு 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 ஆள் வந்து அதில விழுந்து செத்து போயிருவான். செத்ததுக்கப்புறம் அந்த டேமே திறக்கிற மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது அவன் இயற்கையா வச்சாங்களா? செயற்கையா வச்சாங்களா? இல்லாட்டி தெரிஞ்சு வச்சாங்களா? தெரியாம வச்சாங்களாங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. அதேமாரி செவிவழி செய்தியா பல கதைகள் நம்ம கேட்டுருக்கோம். அந்த பெரிய பாலம் கட்டுனாங்க. அதில வந்து பலி குடுக்காத வரைக்கும் அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பலி குடுத்ததுக்கப்புறம் போச்சுங்கலாம். நீங்க பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு போர் நடக்கும்போது எரும மாட பலி குடுத்ததுக்கு அப்புறம் தான் போரே நடக்கும். ஆமா. அப்ப இதெல்லாம் வந்து அந்த அந்த டைரக்டர் படிச்சவரு, இல்லாட்டி பல இத தெரிஞ்சவர்லாம் அதெல்லாம் அந்த காட்சி வைக்கணும்னு சாதனம் வச்சிருப்பாரா? ம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளவோ இதுக்கு அப்போஸ் வருமா? எதிர்ப்பு வருமா? எல்லாம் நினைச்சு தானே பார்த்து தானே வச்சிருப்பாரு. அப்ப சில விஷயங்கள் அன்அவாய்டபிள் மறுக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அப்படி இதுல நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். திருமண மண்டபம் ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. என் நண்பரோட அண்ணனுக்கு அந்த மண்டபத்துல முதல் கல்யாணம். நல்லா பாருங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்திலேயே டிவோர்ஸ். குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ். சரி. இதே எனது நண்பர் அடுத்து ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு எ அ அவரோட சின்ன சவரன் முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் முடியுது. 3வது சவரன். இவரும் புது மண்டபத்துல, புது கல்யாண மண்டபத்துல தான் கட்டுறாரு. ஒரே வருஷத்துல டிவோர்ஸ். என்னன்னா, இந்த புது மண்டபங்கள், புது வீடுலாம் பழி வாங்கும். பழி கேட்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு உறவினர் வந்து புதிய கல்யாண மண்டபம் கட்டியிருந்தாரு. என்னோட உறவினரு. அவரோட வீட்ல ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த இதுல மொத கல்யாணம் வைக்க போறாங்க. அப்ப எனக்கு பத்திரிக்கை வந்துச்சு. அப்ப வந்தவுடனே நான் உடனே சொன்னேன். நீங்க இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு முன்னாடி பெருமாள் கல்யாணம் நடத்துங்கன்னு. தம்பி அப்படின்னாரு. பெருமாள் கல்யாணத்த நடத்துங்க. அவ்வளோதான் அப்படின்னேன். அவங்க அதுக்கு நாளு ஒரு நல்ல நாள்ல பெருமாளுக்கும் அ தாயாருக்கும் வந்து திருமணத்த நடத்தி வச்சு, அந்த மண்டபத்தில திருமணம் நடத்தி வச்சு, ஜீயர்கள வச்சு நடத்துனாங்க. மறுநாளு இவங்களோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருமகளுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. குழந்தை பெத்துட்டாங்க. அவங்கள ஸ்கூலுக்கு சேர்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த இது போய்க்கிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, புதிய வீடு, புதிய இதெல்லாம் அந்த பழி வாங்கும். இதே மாரி எனக்கு தெரிஞ்சு அந்த சேலம் பக்கத்தில ஒரு இதுக்கு புதுசா கல்யாணம் முடிச்சு, வீடு கட்டி வச்சு, புதுசா கல்யாணம் வச்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துல பிரிஞ்சுட்டாங்க. இத்தனைக்கும் சொந்த அக்கா மக, சொந்த அத்தை மாமன் மக. இந்த இதில கட்டியுமே பிரிஞ்சுட்டாங்க. அப்ப இந்த புதிய வீடு குடுக்கும்போது, இதில ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அது ஏற்கனவே ஒருத்தங்களுக்கு வித்திருந்த வீடு, அந்த குடியிருந்த வீடு, இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா, இவங்க போய் குடியிருக்கலாம். ஏன்னா, ஏற்கனவே அவங்க புழங்குன வீடு. புத்தம் புதிய வீடாக இருந்தா, புதுமண தம்பதிகள் போய் தங்கக்கூடாது. உன்னோட அம்மா, அப்பாவோ, அக்கா, மாமாவோ, ஓ! ஓகே. இல்லாட்டி பொண்ணோட வீட்ல இருந்து அம்மா, அப்பாவோ, அவங்களோட அக்கா, மாமா இப்படி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க போய் ஒரு 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 1 மாசமாவது அந்த வீட்ல இருந்து, குடித்தனம் நடத்துனதுக்கு அப்புறம் தான், இவங்க போய் அந்த வீட்ல குடியிருக்கணும். இருந்தா இவங்க வாழ்க்கை நல்லாருக்கும். நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, புது வீடு நீங்க பால் காய்ச்சி முடிச்ச உடனே யாருமே வீட்ட காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றது கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டே பண்ணணும். அங்கேயே ஸ்டே பண்ணுவோம். இன்னைக்கு சமைச்சு இன்னைக்கே ஸ்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் 1 வாரமோ, 1 மாசம் கழிச்சோ தான் வீட்டுக்கு போவாங்க. பட் அன்னைக்கு அங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? இதுதான் கதை. ஸோ புத்தம் புதிய வீட்டுக்கு புத்தம் புது மணமகன், மணமகள் போக்கூடாது. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இத என்ன சார் நீங்க புதுசா சொல்றீங்க, கதை விடுறீங்கன்னா ரொம்ப பேர் நெனைப்பாங்க. அனுபவம் உண்மை இது. அவங்க அனுபவப்பட்டு இல்லாட்டி யாராவது இது மாரி அனுபவப்பட்டதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களே ஏத்துக்கிறோம். இல்ல சார் அப்படி நடக்கலைன்னு சொன்னா, அது பழைய வீடான்னு யோசிச்சுக்கோங்க. நீங்க புதுசா வாங்கியிருப்பீங்க. பட் அவங்க ஏற்கனவே ஒரு வீட்ல வந்திருப்பாங்க. குடியிருந்து வந்திருப்பாங்க. ஸோ இத மனசுல வச்சுக்கோங்க.
வெறும் புத்தம் புது வீட்டை நீங்கள் புதுமண தம்பதிக்கு தக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு யாருக்கு தெரியாது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஓகே, நல்லபடியாக வாழணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ஓகே சார். இன்னைக்கு வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள், தெரியாத பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சிங்க. ஆஸ்கர் ஷோ சேனல் நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.